சில க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கிறார், சோழசிம்மபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறார், காஞ்சிபுரத்துல வேளுக்கைங்கிற திவ்யதேசத்தில் இருக்கார், ஸ்ரீரங்கத்திலே காட்டு அழகிய சிங்க பெருமாள் அப்படின்னு பெரிய திருக்கோலத்தோட எழுந்தருளி இருக்கிறார், மேலக்கோட்டைக்கு மலைக்கு மேல யோக நரசிம்ம சுவாமி ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளையும் உலகம் முழுமையும் தன்னிடத்திலே வசீகரிக்கிறார். பிரளய காலத்துல மொத்தத்தையும் தன்னிடத்துல இழுத்து விடுகிறார். நம்முடைய எதிரிகள் அத்தனையும் அழிந்து விடுவதற்கு தீட்சிதம் விரதமேற்று கொண்டிருப்பவர். சந்திர சூரியர்கள் இல்ல, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எதுவும் இல்லை, ஆகாசம் தெரியல, பூமி தெரியல, பூமி எல்லாம் மேல படுத்து ஆகாசம் கீழே வந்துடுத்து, மொத்த பேரும் பயந்து ஓடி ஒழுங்கி நடுங்கிட்டாலும். எல்லாம் எதனாலனா ஒரு சத்தம் போட்டாரோ இல்லையோ. எப்படியுமே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுங்கிற அந்த ஸ்லோகம், அந்த மந்திரம் பிரம்மாதான் நிருசிம்ம பெருமானை குறித்து ஸ்தோத்திரமா விண்ணப்பம் பண்றார். சேராத 2 உருவத்தை சேர்த்த பெருமாளாரு நரசிங்க பெருமான். அவர் ஆராதனத்துல எழுந்துருள பண்ணி கொண்டிருந்தால் நமக்கு அந்த சேராததை சேர்க்கக்கூடிய வல்லமை வரும். தவம்ங்கிறதுக்கு இப்படிதான் பண்ணணும்னு எழுதப்பட்டிருந்தால் அவர் எதற்காக பண்ணாலும் அந்த பலன் கிடைக்கத்தான் கிடைக்கும். அதுக்கு யார் கொடுக்கிற பொறுப்போ அவர் ஜாகிரதையா இருந்திருக்கணும். உன்னாலே படைக்கப்பட்ட யாரும் என்னை கொல்லக்கூடாதுன்னா பிரம்மா மூச்சு விட்டார். நல்ல வேளை நம்மளை படைச்சவன் இருக்கான்னு. ஹரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் தான் எதற்கு பிறக்கிறேன் அவதார பிரயோஜனங்களை கூறுகிறார். சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம், இந்த 3 தான் முக்கியமான பிரயோஜனங்கள். அதை ஒவ்வொரு அவதாரத்திலும் செய்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான அவதாரம் ஸ்ரீ நிருசிம்மாவதாரம். அல்லி மாதர் புல்க நின்ன 1000 தோழன். அல்லி மாதர்ங்கிறது பிராட்டி மகாலட்சுமியை குறிக்கும். அவள் புல்க என்றால் அணைக்கன்னு அர்த்தம். 1000 தோள்கள். நிருசிம்ம பெருமானுக்கு தோள்கள் 1000-ஆ 2-ஆ 10-ஆ? ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல ஒவ்வொரு மாதிரி சேவை சாதிக்கிறார். இந்த சம்பிரதாயத்தில் 74 சிம்மாசனாதிபதிகளைத்தான் ராமானுஜர் ஏற்படுத்தினார். அத்தோட வீராணத்தேரியில் இருக்கிற மதகுகள் 74ன்னு கூட விண்ணப்பிச்சேன். எந்த மடாதிபதியாக இருக்கட்டும், அடியன் சொல்லிருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ மடாதிபதி மட்டும் அல்லர். அது அத்வைத சந்நியாசியாக இருந்தாலும் துவைத்த மதத்தினுடைய சந்நியாசியாக இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஆராத்திய தெய்வமாக இருக்கிறார். காரணம் என்னன்னால் ஆச்சாரியர்களுக்கு ஒரு முக்கியமான பணி. வேதங்கள்ல பல வாக்கியங்கள் இருந்தாலும் ஒரு சில வாக்கியம் ஒரு மாதிரி சொல்றாப்புல இருக்கும், வேற வாக்கியம் அதுக்கு நேர விரோதமா நேர முரண்பட்டு சொல்றாப்புலையும் இருக்கும். முரண்பாடு இருக்காது, ஆனா மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு இருக்கிறாப்புல இருக்கும். அதை யாரு சமன்படுத்துறது? அதை யாரு முரண்பாடு இல்லை, ரெண்டும் ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றது. ஏன்னா ஒரு வேதம் இப்படி சொல்லிவிட்டு வேறொரு வேதம் அப்படி சொல்லிவிட்டால் அப்ப அடையிறது சித்தாந்தம் கொள்கை எல்லாமே தப்பாயிடும். அதை போல இருக்கக்கூடாது. எல்லா சாக்கைகளும் ஒரே அர்த்தத்தை சொல்லணும். எந்த வேதமா இருந்தாலும் ஒரு அர்த்தத்தை தான் காட்டணும். சம்ஸ்கிருத வேதமா இருந்தாலும் திராவிட வேதமா இருந்தாலும் ஒரு அர்த்தத்தை தான் காட்டணும். 2 கண் இருக்கு, 2 கண்ணால பார்த்தா நன்னா பொருள் தெரியணும். 2 கண்ணால பார்க்கறேங்கிறதுக்காக வஸ்து 2ஆ தெரிஞ்சா வைத்தியர்கிட்ட தான் போகணும். அதை போல சம்ஸ்கிருத வேதம் ஏதோ ஒன்றை காட்டும், திராவிட வேதம் தமிழ் வேதம் இன்னொன்னத்தை காட்டும்னு இல்லை. 2 சேர்ந்து ஒருத்தரைத்தானே காட்டியாக வேண்டும். இப்படி மேலோட்டமா பார்த்தா முரண்பாடுகள் வரும். அந்த முரண்பாடுகள்லாம் களைந்து அதெல்லாம் இல்லாமலாக்கி இதுதான் சாஸ்திரம் சொல்றதுன்னு நமக்கு கொடுக்கணும்னால் சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி ஆச்சாரியர்களுக்கு இருக்கணும். அவர்களைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர்கள் இது சேராது அது சேராதுன்னு பயப்பட வேண்டாம், சேராததை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சேர்க்கிறார்கள். இதுக்கு தான் கடக கிருத்தியம்னு சொல்லுவா. சேராத 2 சேர்த்தால் கடகம். அத்த 2த்தையும் நம்ம சேர்க்கிறது. வேதமே அதை பண்ணிருக்கு. ஆனா அதை அறிந்து ஆச்சாரியர்கள் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் சேராத 2 உருவத்தை சேர்த்த பெருமாளாரு நரசிங்க பெருமான். அவர் ஆராதனத்துல எழுந்துருள பண்ணி கொண்டிருந்தால் நமக்கு அந்த சேராததை சேர்க்கக்கூடிய வல்லமை வரும். அதற்குத்தான் ராமானுஜர் எல்லாருக்கும் அந்த சுவாமியே எழுந்துருள பண்ணி கொடுத்தார்.
இது சொல்லச்சே என்ன கொஞ்சம் வேடிக்கையாக தோணும்னால் அதெல்லாம் ஆச்சாரியர்களுடைய பொறுப்பு. நாங்கள் எதுக்கு லக்ஷ்மி நரசிம்மனுக்கு திருவாராதனை பண்ணோம்? நாங்கள் ஒன்றும் சேராததெல்லாம் சேர்க்க வேண்டாமேனால் நித்தியப்படி குடும்பத்தில் இதை விட நிறையா சேர்க்கணும். வேதாந்தமாவது 10 வார்த்தை தான் இருக்குது. இங்கேக்கு அங்கேக்கும் பார்த்தா மொத்தம் தெரியுமே. எது வேதாந்தம், மகா வாக்கியம் எது, விரோதம் எது தெரிஞ்சு படுத்து. இதான் அத்வைதம், இதான் விசிஷ்டாத்வைத்தம்னு. குடும்பம் அப்படியா? அன்னன்னைக்கு புதுசாக வம்பு வரும். அந்த வீட்டு பெண்மணி தான் சேராததை சேர்த்தாகணும், அந்த குடும்ப தலைவன் தான் சேராததை சேர்க்கணும். அதனால யாருக்காக இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுடைய ஆராதனம் எத்தனையோ நன்மைகளை கொடுக்குங்கிறது தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் நமக்கு நிர்தாரணம் பண்ணி கொடுத்தது. அந்த பெருமானை ஸ்தோத்திர ரூபத்திலே ஆராதனை பண்ணலாம், புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம், நாமங்களை சொல்லலாம், அவருடைய சன்னிதானத்துக்கு போய் சேவிக்கலாம். எத்தனையோ வகை. அவர் மந்திரங்களை தெரிந்து கொண்டு அந்த மந்திரத்துக்கு விளக்கமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். நிருசிம்மனை பற்றிய அனுஷ்டுப்பு மந்திரமாக இருக்கிறது 32 எழுத்துகள் அடங்கிய 11 சப்தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அதைத்தான் மந்திரராஜான்னு கொண்டாடுறோம். மந்திரங்களுக்குள் அரசன். நிருசிம்ம மந்திரங்கள்லேயே ராஜான்னு சிறப்பு பெற்றது. மந்திர ராஜ பத. அந்த ஸ்தோத்திரத்திலே அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்தம், உக்ரம்னு ஒரு சப்தம், வீரம்னு ஒரு சொல்லு, மகாவிஷ்ணுன்னு ஒரு சொல்லு. உக்ரம், வீரம், மகாவிஷ்ணு, ஜலந்தம், சர்வதோமுகம், இப்படின்னு ஒவ்வொரு சொல்லா சொன்னா மொத்தம் 11 சப்தங்கள். ஒவ்வொரு சப்தத்தையும் விவரிக்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம். அதைத்தான் ஸ்தோத்திரம்னு 11 ஸ்லோகங்கள் கூட. ஒன்று பலஸ்ருதி, யார் பாடினோங்கிறதுக்காக 11 மொத்தம் 12 ஸ்லோகங்கள். அதை மந்திரராஜபத ஸ்தோத்திரம்னு சொல்றோம். மந்திரராஜா என்று உக்ரம் வீரம் சொல்லப்படும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்தையும் விளக்குவதற்காக ஸ்தோத்திர ரூபத்தில் ஸ்லோகங்கள் பண்ணப்பட்டன. அதன் மூலம் பகவானுடைய வைபவத்தை தெரிந்து கொண்டு அவரை துதிக்கலாம், அவரை அடையலாம், நெருங்கலாம் அப்படிங்கிற முயற்சி. இது 2 இடத்துலேருந்து சொல்லப்பட்டது. ஒன்று அதர்வ வேதத்துக்குள்ள அடங்குனது. ஆச்சரியமான அதர்வண வேதம் 4வது வேதம், ரொம்ப பிரசித்தமா இல்லாத வேதம். ரிக்வேதத்துக்குன்னு பல பேர் இருப்பா. நாங்கள்லாம் யஜுர்வேதிகள் சொல்றவா இன்னும் நிறைய இருக்கா. சாமவேதிகள் ரொம்ப ஆச்சரியம். அதர்வண வேதிகள்னு தெற்கு பக்கத்துல நிறைய பேர் இருக்காளான்னு பார்த்தால் குறவு தான். வடக்க இன்னும் இருக்கா. மொத்தத்திலே பாரதத்துல பார்த்தாலே குறவு தான். அந்த அதர்வண வேதத்தில் 2 உபனிஷத்துக்கள் சேர்க்கப்பட்டன. ஒன்னுத்துக்கு நிருசிம்ம தாபனீய உபனிஷத்துன்னு பேர், இன்னொன்னுத்துக்கு அவ்வக்த உபனிஷத்துன்னு பேர். இந்த 2த்துலேயும் தான் இந்த ஸ்தோத்திர பிரபாவம் எல்லாம் சொல்லப்படுறது. அனுஷ்டுப்பு மந்திரம் எப்படி பிறந்தது அதுவும் அதில் தான் இருக்கு. அதுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய மந்திரராஜபத ஸ்தோத்திரம், அதுல ஒவ்வொரு சப்தத்துக்கு என்ன விளக்கம் அதுவும் இந்த உபனிஷத்துல தான் இருக்கு. இந்த நிருசிம்ம தாபனீய உபனிஷத்தும் 2 பாகங்களோட காணப்படுகிறது. பூர்வ தாபனீய உபனிஷத்து, உத்தர தாபனீய உபனிஷத்துன்னு 2 பகுதி. இது ஏன் தாபனீயம்னு முதல்ல பேர் வந்தது? பிரம்மா தபஸ் பண்றார், அவருக்கு தான் பெருமாள் சேவை சாதிக்கிறார். சாதிச்சு இது இத்தனை அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். தவம் புரிந்து பெற்ற அர்த்தம் இல்லையா? நரசிம்ம பெருமானை குறித்து தவம் புரிந்து இந்த அர்த்தங்களையெல்லாம் அடைந்திருக்கிறபடியால் தாபனீய அப்படின்னு பேர் வந்தது. நிருசிம்ம தாபனீயன்னா நரசிம்மனை குறித்து, நிருசிம்மன் பண்ண தபஸ் இல்லை, நரசிம்மனை குறித்து பிரம்மா தபஸ் பண்ணி அதனால இதை பெற்றிருக்கிறார். அந்த உபனிஷத்திலேருந்து நாம பார்க்க வேண்டியதுதான் மந்திர ராஜ பத ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை பிரம்மாவே பெருமானை குறித்து பண்ணியிருக்கலாம். எப்படியுமே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுங்கிற அந்த ஸ்லோகம், அந்த மந்திரம் பிரம்மாதான் நிருசிம்ம பெருமானை குறித்து ஸ்தோத்திரமா விண்ணப்பம் பண்றார். அது மந்திரமாகி விட்டது. ஆனா அதற்கு பிற்பாடு இந்த ஸ்லோகமா இருக்கிற ஸ்தோத்திரத்திலே ஈஸ்வர உவாச்சான்னு தான் ஆரம்பிக்கிறது. எப்ப அப்படி தொடங்கியிருக்கோ அப்ப ருத்ரனார் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த ருத்ரன் தான் சொல்லியிருக்கேங்கிறத கடைசி ஸ்லோகத்துல அவர் சொல்றார். 11 ஸ்லோகம் வரைக்கும் 11 சப்தங்களுக்கு அர்த்தம். 12வது ஸ்லோகத்தில் இப்படி நான் ருத்ரன் பெருமானை குறித்து பாடினது, இதை நீங்கள்லாம் சொன்னீர்கள் என்னால் உங்களுக்கு இந்த பெரிய வைபவம் எல்லாம் கிடைக்கும், நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுறார். அதெல்லாத்தையும் நம்ம சுருக்கமாவது பார்க்கணும், என்ன வைபவம்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கூடியிருக்கோம். அதுல முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மட்டும் பார்த்துட்டோம். உக்ரம் அப்படிங்கிறதுக்கு எதனாலே?
எதனால உக்ரம்னு சொன்னேன்னு அவர் விளக்கிறார். பிரம்மாவே மற்ற தேவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறதா தான் இது எல்லாமே இருக்கு. இது மற்றொரு இடத்தில் பாஞ்சராத்திர ஆகமத்திலே அகிர்புத்னிய சம்ஹிதைன்னு சொல்லுவார்கள். அந்த சம்ஹிதைக்குள்ளேயும் இது காணப்படுகிறது. அதர்வர வேதத்தினுடைய உபனிஷத்தாவும் இருக்கு, தாபனிய உபனிஷத்து. இன்னொரு பக்கத்துல பார்த்தால் பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கிற அகிர்புத்னிய சம்ஹிதை, அதுல இருக்கக்கூடிய மந்திரராஜபத ஸ்தோத்திரம் முதல் ஸ்லோகம் பார்த்துட்டோம். விருத்தோத்புல்ல விஷாலாட்சம் விபக்ஷ க்ஷய தீக்ஷிதம் நிநாத திரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணுமுக்ரம் நமாம்யகம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு சப்தம் வரணும். அந்த வரிசையிலே தான் வந்திருக்கு. விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம், உக்ர ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வணங்குகிறேன். இனிமேல் ரெண்டாவது ஸ்லோகம் என்னான்னு பார்ப்போம். உக்ரம் வீரம், எதனால அவர் வீரன்னு சொல்லப்படுகிறார்? ஸ்லோகம் சொல்லிவிடுறேன். சர்வைஹி அவத்தியதாம் பிராப்தம் சபலௌகம் திதேஹே சுதம் நகாக்ரைஹி சகலீ சக்கரே யஸ்தம் வீரம் நமாம்யகம். வீரனை வணங்குகிறேன். அங்கங்க நமாம்யகம் நமாம்யகம்னு வருது, அது திரும்ப திரும்ப வருது. அகம் நமாமின்னு அர்த்தம். அடியேன் வணங்குகிறேன் சொல்லச்சேவே நான் வணங்குகிறேன்னு சொல்லக்கூடாது. இந்த சம்பிரதாயம் கொஞ்சம் தெரிஞ்சவனா இருந்தால் நான் வணங்குறேன்னு சொல்லக்கூடாது, அடியேன் வணங்குகிறேன்னு தான் சொல்ல வேண்டும். எப்போ வணங்குறேன்னு சொன்னேனோ அப்புறம் எப்படி நிமிர்ந்து நிற்க முடியும்? வணக்கம் இருந்தா தானே. வணக்கம்னா இதை வணக்கம்னு நினைக்கக்கூடாது. வணங்கா முடியும்னு ஒன்று சொல்லுவோமே, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா தலை வணங்கலேன்னு அர்த்தம். சற்றாது முதுகு குனிஞ்சு கைகூப்பி குரல் கொஞ்சம் தழுதழுத்து அடியேன் போத்தர் அடியேன் ராமானுதாசன் சொல்லச்சே அடியேன் ராமானுதாசன் இப்படின்னு சொல்லக்கூடாது. அடியேன் ராமானுதாசன்னா கையை கூப்பணும், குரல் கொஞ்சமானு தழுதழுத்து. அப்பேற்பட்டவருக்கு சீஷன்னான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு யோக்கியத்தை இல்லையே, ஆனா சொல்ல வந்துட்டேனே அப்படின்னு நினைத்து கொண்டுதான் கைகூப்ப வேண்டும். நமாம்யகம் சர்வைஹி அவத்தியதாம் பிராப்தம். முதல் வரியெல்லாம் ஹிரண்ய கசிபுவுக்கு விளக்கம், அதுக்கப்புறம்தான் நரசிம்ம பெருமானுக்கு விளக்கம். சர்வைஹி எல்லாராலும், அவத்தியதாம் கொலை செய்ய முடியாமை, யாரு இவனை கொன்னுட முடியாது. சர்வைஹி அவத்தியதாம் பிராப்தம், அதை அடைஞ்சுட்டார். யாரு? ஹிரண்ய கசிபு. பிரம்மாவை குறித்து கடும் தவம் புரிந்தார். 1,000,000 வருஷம் தபஸ் பண்ணலாம். அப்பப்போ நம்ம 1000 2000 கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவன் ஹிரண்ய கசிபு 1,000,000 வருஷம் பண்ணி எலும்பும் தோலுமாகி சதையே இல்லை, மாம்சமே இல்லை, வெறும் தோல் தான் இருக்கு, எலும்பு தான் இருக்கு. எலும்பு கூடு கட்டின மாதிரி மேலே குருவியெல்லாம் கூடு கட்டிடுதான். அதை போல பல்லாண்டு 1000 வருஷம் அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த தவத்துக்கு மயங்கிய இறங்கிய பிரம்மா அவர் முன்னாடி வந்து என்ன வேணும்னு கேட்கிறார். அப்பதான் இவன் ஒவ்வொன்னா சொல்றான், யாராலும் எனக்கு வதம் கூடாது. அதுதான் சர்வைஹி அவத்தியதாம்ங்கிறார். மனுஷர்களால வரணம் கூடாது, தேவர்களால கூடாது, மிருகங்களால கூடாது, வாசல்ல கூடாது, உள்ள கூடாது, ஆகாசத்துல கூடாது, பூமியில கூடாது, ஒண்ணுத்தால கூடாது, ஒண்ணுத்துக்கால கூடாதுன்னு நம்ம கேட்டுட்டே இருக்கான். இதான் சர்வைஹி அவத்தியதாம், யாராலும் எனக்கு மரணம் கூடாது. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். அவன் தான் தப்பான விஷயத்துக்காக கேட்கிறேன்னு தெரியறதே. அப்படி இருந்து ஒருத்தன் தியானம் யோகம் தவம் பண்ணா அவர்களுக்கெல்லாம் பலன் கிடைக்காதுன்னு பெருமாள் எழுதி வச்சிருக்கோண்டாமோ? அவர் எதுக்கு ராவணனுக்கு கொடுக்குறார்? அவர் எதுக்கு ஹிரண்யகசிபு கொடுத்துட்டார்? கொடுத்துட்டு அப்புறம் தேவர்கள்லாம் போய் அவரை கூட்டின்னு வந்து அவர் சீதையெல்லாம் தொலைச்சு கஷ்டப்பட்டு போய் தேடின்னு வந்து இதெல்லாம் வேண்டவே வேண்டாமே சுவாமி. ராவணன் தபஸ் பண்ணச்சேவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்குமோ இல்லையோ? நம்ம வீட்டு பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கச்சேவே நம்மளால சொல்ல முடியல. இதுக்கு மேல ராவணனை ஹிரண்யகசிபும் தபஸ் பண்றதுக்காக சொல்லிட முடியுமா? தவம்ங்கிறதுக்கு இப்படிதான் பண்ணணும்னு எழுதப்பட்டிருந்தால் அவர் எதற்காக பண்ணாலும் அந்த பலன் கிடைக்கத்தான் கிடைக்கும். அதுக்கு யார் கொடுக்கிற பொறுப்போ அவர் ஜாகிரதையா இருந்திருக்கணும். அதை கொடுத்த பிரம்மா பார்த்து ஏன் பண்றேன்னு நினைத்து கொண்டு போகாத இருந்திருக்கணும். பகவானை குறித்து தபஸ் பண்ணி இன்னென்னத்தை வாங்கி கொண்டார்னு அநேகமா நம்ம பார்க்க முடியாது. பிரம்மாவை குறித்து தபஸ், இந்திரனை குறித்து தவம், சந்திரனை குறித்து தவம்னு இருக்கே தவிர ஸ்ரீமன் நாராயணனை குறித்து 1000 வருஷம் தபஸ் பண்ணார், அவர் சாகாவரம் பெற்றார், ஒரு கதை பார்க்க முடியாது. அவ்வளவு என்ன? இப்போ கல்யாணம் ஆனந்த் தபஸ் பண்ணார், குழந்தை பிறக்கணும் தபஸ் பண்ணார் கூட இருக்காது. ஏன் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கிறது இல்லைன்னார் தரமாட்டார்னு தெரியும். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவர் தரவே மாட்டார். கீதையில சொல்லிட்டாரு, தாங்ஷந்த கர்மணாம் சித்தின் யஜந்தைக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா.
எல்லாம் சின்ன சின்ன பலன்களுக்கு ரொம்ப பிரதட்சணம் பண்றேன், நமஸ்காரம் பண்றேன்னு பண்ற அர்ஜுனா, எனக்கு அதெல்லாம் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. என்னிடத்தில் என்னை கேட்டு வந்தான் என்றால் கொடுக்கிறேன். இதை தவிர பாக்கி எல்லாமா இருந்தா அதுக்கு தெய்வங்களை வச்சிருக்கேன், அவா கொடுத்துருவான்னு. இது நான் கொடுக்க வேண்டியதில்லை, கிடைக்கும். கிடைக்காதுன்னு அவர் சொல்லவே இல்லை. அதுல ஒருத்தன் பரம வைஷ்ணவனா இருக்கானோ அவன் மற்ற விஷயம் வேணும்னாலும், இந்த லோகத்தை ஐஸ்வர்யம் வேணும்னு இருந்தாலும், அதுக்குன்னு இருக்கிற மற்ற தெய்வங்களிடத்துல போகாமல் பெருமானிடத்திலேயே கேட்கிறான்ங்கிறது தான் வித்தியாசம். இல்லைன்னா ஆழ்வார் சொல்லும்போது, குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார்படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்வசும்பொருளும் எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்றாரே. அவர் வேற நாமத்தை சொல்லல, நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னு நாமம் தான் சொல்லியிருக்கார். அப்ப அதெல்லாம் கொடுக்குமா கொடுக்காதானால் கொடுக்காத போயிடாது. ஒருத்தன் சரணம் பிரபன்னன்னு வந்திருக்கார்னால் அந்த சின்ன சின்ன பயன்களுக்கு கூட மற்ற பேரிடத்துல போகாமல் பெருமானிடத்திலேயே வந்து நிற்கிறானா, அப்ப அவருக்கு ஒரு திருப்தியா. கேட்கறது தாழ்ந்ததை கேட்கறான், நல்ல வேளை அதை இன்னொருத்தங்கிட்ட போகாம எங்கிட்ட வந்தானோ இல்லையோ, அது வரைக்கும் சரி கொடுத்துட்டு போவோம். இன்னைக்கு இதை கொடுத்துட்டா நாளைக்கு மனம் மாறி வரமாட்டானா, நாளன்னைக்கு வரமாட்டானா. அடிய நாளை நாளன்னின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த ஜென்மம். யாரோ நாளைக்குன்னா நாளைக்குன்னு நினைச்சுட வேண்டாம், அடுத்த ஜென்மத்துல வரமாட்டானா, அதுக்கடுத்த ஜென்மத்துல வரமாட்டானா, காத்து கொண்டிருந்து கொடுக்கிறார். ஆக எந்த பலத்தையும் யாரும் கொடுப்பார்கள். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் உய்பவர் குய்யும் வண்ணம்னு தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில பாடுறார். அங்கங்க தெய்வங்களை எல்லாம் பெருமாள் படைச்சிருக்கார். யார் என்னென்ன வேணுமோ போய் வாங்கிக்கோங்க. ஆனா உஜ்ஜீவனம் அடையணும், திரும்ப பிறக்க கூடாதுன்னு ஆசை இருந்தால் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். அப்ப திருவரங்கநாதன் சேனிச்சுட்டு இருக்கார், அவரை போய் பற்றுங்கோள்னு பெருமாளே காட்டினார்னு ரெண்டா சொல்றார். அதனால யாராலும் என்ன பலத்தையும் பெறலாம். தெய்வங்களை குறித்து தபஸ் பண்ணோம்னா அது கொடுக்கத்தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் பெருமான் தான் அதை சரிப்படுத்தி ஆகணும். சர்வைகி அவத்தியதாம் பிராப்தம், யாராலும் கொலையுண்ண கூடாது. எப்படி எங்கு எனக்கு கொலையே கூடாது. சபலௌகம் திதேசுதம், சபலம் இது எனக்கு சபலமாகணும், இது எனக்கு சித்திக்கணும், எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைக்கணும். அவன் ரெண்ட கேட்கிறான். மரணமே கூடாதுன்னு ஒரு பக்கம் கேட்டான், இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் நான் தான் ராஜாவா இருக்கணும், அத்தனை பேரு எனக்கு அடிமையாத்தான் இருக்கணும், தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கணும், நான் தான் பரதேவையா இருக்கணும் அப்படின்னு வரிசையா கேட்டுட்டே போறான். பிரம்மாவுக்கே கொஞ்சம் நடுக்கம்தான். இவனு இது இல்லை இது இல்லை இது இல்லை சொல்லிட்டே இருக்கானே, கடைசியில எங்கேயானு கொஞ்சம் இடவழி கொடுக்கறானா பாப்போன்னு ஒரு யோசிச்சிருந்தார். சொல்லிட்டான், பூதேபியா தத் விசிருஷ்டேபியா, உன்னாலே படைக்கப்பட்ட யாரும் என்னை கொல்லக்கூடாதுன்னா. பிரம்மா மூச்சு விட்டார். நல்ல வேளை நம்மளை படைச்சவன் இருக்கானோ இல்லையோ, உன்னால படைக்கப்பட்டது தானே கூடாதுன்னார். அப்ப படைக்கப்பட்ட ஏதாலும் இல்லை. இங்க சர்வைகின்னு சொல்லச்சே எல்லாராலும்னா பெருமானை தவிரான்னு வச்சுக்கணும். யாரு பிரம்மாவை படைத்தாரோ அந்த முழுமுதற் கடவுளான படைப்பாளியை தவிர பாக்கி எல்லாரிடத்திலிருந்தும் அவத்தியதாம், கொலை என்பதே இல்லை. பிராப்தம் சபலௌகம் திதேசுதம், திதி என்பவள் கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்னி, அதிதி பத்னி, திதி பத்னி. அதித்தியினுடைய பிள்ளைகள்லாம் தேவர்கள், திதியினுடைய பிள்ளைகள்லாம் தைத்தேயர்கள்னு சொல்லுவா. தனுன்னு ஒரு பத்னி, அவருடைய பிள்ளைகள்லாம் தானவர்கள்னு சொல்லுவா. இவெல்லாம் தானவர்கள், இவர்கள்லாம் திதி தைத்தேயர்கள், இவர்கள்லாம் தேவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு வர்க்கமா வச்சிருக்கா. அதுல திதேசுதம், திதி பெத்த மகனான ஹிரண்யகசிபு இந்த பலத்தை எல்லாம் பெற்று விட்டார். ரெண்டு பிள்ளை, அண்ணன் தம்பியவா ரெண்டு பேர். ஹிரண்யாக்ஷன் ஒருத்தன், ஹிரண்யகசிபு ஒருத்தன். ஹிரண்யாக்ஷனை வராக பெருமாள் அழிச்சுட்டார். ஹிரண்யகசிபுவைத்தான் நரசிம்ம பெருமான் முடிக்கிறார். திதேசுதம் நகாகிரைஹி சகலீ சக்கரே, அந்த சுதனான ஹிரண்யகசிபுவை நகத்தின் நுனியாலே, நகாகிரை அக்ரன நுனி மொனை, நகாகிரைஹி தன்னுடைய விரல் முனையாலே வச்சிருக்கிற நகத்தினுடைய முனையாலே, நகாகிரைஹி சகலீ சக்கரே, சகலம்னா துண்டு துண்டாக பகுதி பகுதியாக செய்யப்பட்டது. சம்ஸ்கிருத பாஷைக்கு இருக்கிற பெருமை சகலம் அப்படின்னா எல்லாம்னு அர்த்தம், சகலம் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதின்னு அர்த்தம். ச போட்டில்னா எல்லாம், சகலம் சகலமானதுன்னு தரையான்னு சொல்ல மாட்டோமா, சகல கைங்கரியங்கள்னு சொல்லலையா. ஷாவா மாத்துங்க, சகலனால் துண்டு துண்டான்னு அர்த்தம். மொத்தமானு சொன்னா சகலமா இருக்கு, துண்டு துண்டான்னு சொன்னா சகலமா இருக்கு.
அப்படி சகலீகிருத சகலி சக்கரே, சக்கரேனா செய்தார்னு அர்த்தம். அந்த ஹிரண்யகசிபுனுடைய உடலை பிளவாக பிளந்தார், துண்டு துண்டு ஆக்கிட்டார். யஹ, அப்படி செய்தவர் யாரோ, தம், அப்படிப்பட்ட வீரம், வீரனை நமாம்யகம், வீரிய சௌரிய பராக்கிரமம் எல்லாம் உடையவன் அந்த வீரனை வணங்குகிறேன்னு சொல்றது. சர்வைகி அவத்தியதாம் பிராப்தம் சபலௌகம் திதேசுதம் நகாகிரைகி சகலி சக்கரே யஸ்தம் வீரம் நமாம்யகம். சர்வங்கிற சப்தத்துக்கு தான் உட்பட எல்லார்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல இருக்குன்னால் சர்வைகி அவத்தியதாம்னு சொன்னால் பெருமான தவிர மத்த பேராலேன்னு அர்த்தம். பிரம்மத்தை ஆனந்தமயன்னு நான் தேடிண்டு போகணுமா, அல்லது அவர் ஆனந்தத்தை எனக்கு ஊட்டுவாரானால், நான் சின்ன குழந்தை சரணம்னு வந்துட்டேனால் ஏஷ ஹேவானந்தயாத்தின்னு உபனிஷத் சொல்றேன். அவர் தான் அந்த ஆனந்தத்தை எனக்கு ஊட்டுகிறார். வீரமா இருக்கார்னால் பெரிய திருமேனியோட இருக்கார். அதே தக்ஷனா இருக்கார், சாமர்த்தியமா செயலாற்றார்.